அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இணையவழி பரிசுத்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற உங்கள் யாவரையும் நாகர்கோவில் டிவிஷன் கொத்தன்குளம் படைஸ்தலத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை ஜெபத்துடன் நாம் ஆரம்பிப்போமாக. எங்களை கிருபையாய் வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியாக செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவன். அதை நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அருள்நாதர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறும்படியாக செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை நினைவு கூறுகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் தேவரீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கு பாடுகிற பாடல்கள், சாட்சி பகுதி, தியான பகுதி எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவையாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மீட்பர் மரித்த குரு சண்டை, நான் ஜெபித்த ஸ்தல தண்டை, இரத்தத்தால் மன்னிப்படைந்தேன். மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை. இப்போ என் உள்ளம் மாயிற்று, மீட்பருக்கு மகிமை. ஆச்சரியமாய் உள்ளமாயிற்று, இயேசுவின் மாளிகை ஆயிற்று. சிலுவையண்டை உண்டாயிற்று, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை. இப்போ என் உள்ளம் மாயிற்று, மீட்பருக்கு மகிமை. பாவம் போக்கும் மகத்துவ நதி, என்னை சுஸ்தம் செய்த நதி. இயேசுவால் அடைந்தேன் இந்த ஸ்துதி, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை. இப்போ என் உள்ளம் மாயிற்று, மீட்பருக்கு மகிமை. இந்த ஜீவ ஊற்றண்டை வா, மீட்பருக்கு உன் இதயத்தை தாம். மூழ்கி உன் பாவத்தை போக்கவா, மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை. இப்போ என் உள்ளம் மாயிற்று, மீட்பருக்கு மகிமை. ஜெபம். நம்முடைய ரெட்சின சேனை ஸ்தாபனத்திற்காகவும், நம்முடைய கிராமங்களுக்காகவும், நம்முடைய கிராம மக்களுக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், தேசத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பாக ஒரு பல்லவியை பாடின பின்பு நான் ஜெபிக்கலாம். ஓ கலிலேயனே தாரும் தங்கி பலன், ஆயுள் காலமெல்லாம் வாரும் என்னுடனே. துதிகளின் மத்திய வாசமாயிருக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, கடந்து போன ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடாகூடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் எத்தனை பிரயாசங்கள், பாடுகள், சோதனைகள், வேதனைகள் வந்த போதிலும் கூட எங்களை கைவிடாத நேசரி மட்டுமாக எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு கோடாகூடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்தினை அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தினை வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஸ்தலத்தை செய்யப்படும் ஜெப
ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொன்ன தகப்பன், நாங்கள் உமது சமூகத்தில் நின்று ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அது பாதப்படி வைக்கிறப்பா. எங்கள் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்கிற தேவனே, உமக்கு கோடாகோடி நன்றி கர்த்தாவே. எங்கள் கர்த்தாவே, உமேல் வாஞ்சுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த நிமிஷத்திலும் எந்த சோர்வுகளும் வராதபடி கர்த்தாவே எங்களை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் உண்மை நோக்கி நிற்கிற கர்த்தாவே, எந்த குறைகளும் வராதபடி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எங்கள் கிராமத்தை உமது பாதப்படி வைக்கிற தகப்பனே, எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கண்ணோக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே உமது சமூகத்தில் நிலை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் இந்த ஆலய பிரகாரங்கள் வந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீ நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் தகப்பனே, பிரயாணங்கள் மத்தியிலும் நீ கூடவே இருந்து நீ அசைவிடும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. எந்த ஆபத்துக்கள் வராதபடி கர்த்தாவே உமது பாதுகாப்பின் தூதனை இந்த பிள்ளைகளோடு கூட நீ அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சிறு பிள்ளைகளை நீ கண்ணோக்கலும் கர்த்தாவே, வாலியமான பிள்ளைகளை நீ கண்ணோக்கலும் கர்த்தாவே, வாலியமான வயதிலும் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே தீய பாதை செல்லாதபடி அந்த பிள்ளைகளின் கரம் பிடித்து நீ நல்வழிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கரடு முரடான பாதைகளாக காணப்பட்டாலும் தோப்புறேன் பிள்ளைகளின் கரம் பிடித்து நீ நேரான பாதையில் கர்த்தாவை கூடி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. வாலியமான பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உண்மையை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். திரு பிள்ளைகளை நீ கண்ணோக்கலும் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளுக்கு எந்தவித பலவீனங்கள் சோர்வுகள் வராதபடி தகப்பனே நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீ கர்த்தாவை மட்டுமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வழிநடத்தி வருகிறீரே, நமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆவியானவரே, நீ அசைபடும்படியா ஜெபிக்கிறோம். உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் ஒரு பாதையை செவ்வை பண்ணுவார் என்று சொன்னது போல கர்த்தாவே ஒவ்வொரு வழிகளையும் உண்மை நினைத்து கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு பாதையில் செல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனே, உமக்கு கோடாகோடி நன்றி கர்த்தாவே. எங்கள் இருதயங்களை எண்ணி பார்க்கிற தேவனே, உமக்கு கோடாகோடி நன்றி. எங்கள் இருதயங்கள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து அதன்படி எங்களை நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்கள் கிராமத்தில் உள்ள ஊழிய பிள்ளைகளுக்காக வருகிறோம், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவைகள் உண்டு, பாடுகள் உண்டு தகப்பனே. எல்லாவற்றிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீ நல்வழிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தாவே ஊழிய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. நீ செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. வெளியிடங்கள் இருக்கிற தூர தேசங்கள் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கணும். நீ தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனாக இருக்கிறபடியா நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்களும் எங்கள் பிள்ளைகள் இருந்து நாங்கள் நல்லதொரு செய்தியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்துகிற தேவனே, உமக்கு கோடாகோடி நன்றி ராஜாவே. எங்கள் தேசத்திற்காக வருகிற தகப்பனே, எங்கள் தேச தலைவர்களுக்காக வருகிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேசத்திற்கு எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவைகள் என்பதை அறிந்து அதன்படி அவர்கள் நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு தலைவர்களுடைய இருதயத்தை நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீங்க பேசுங்க தகப்பனே. பலவீனத்தில் இருக்கிற மக்களை நீ கண்ணோக்கலும் கர்த்தாவே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அந்த பலவீனங்கள்லாம் மாறி கர்த்தாவே நான் என்ன செய்வேன் என்று அறியாத பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளை நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த இடத்தில் வேதனைகள் உள்ளதோ கர்த்தாவே அந்த இடத்தில் உமது ஆணிப்பா இந்த கரங்கள் நான் தொட்டு பரிபூர்ண சுகத்தை நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பேர் சொல்லி அழைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலம் ஒரு ஆலய பிரகாரங்கள் வந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்று நடக்கிற எல்லா காரியங்களிலும் உமது பிரசன்னம் தங்கியிருந்தபடியா நன்றி கர்த்தாவே. உமது கர்த்தாவே இடையூறுதல் எந்த இடையூறுதல் எங்களுக்கு இல்லாதபடி கர்த்தாவே எங்களை நீ வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. மேலும் எங்கள் சபை மக்களையும் உமது சமூகத்தில் வைக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும், தேவைகளை சந்தியும், என்னென்ன தேவை என்பதை அறிகிற தகப்பனே. உமக்கு முன்பாக நான் விண்ணப்பத்தை வைக்கிறோம் கர்த்தாவே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு கர்த்தாவே அந்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன் கர்த்தாவே. நன்றி தகப்பனே. இம்மட்டுமாக வழிநடத்த வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நிமிஷம் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நாங்கள் கேட்டதை குறைவு ராஜா, கேட்க தெரியாத அநேக நன்மைகள் திருக்கரத்தில் இருக்கிற தகப்பனே. அவை யாவின் தந்தை எங்களை நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைமையுள்ள ஜெபக்குள் அன்பின் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பிரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 முதல் 31 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் தாமே வாசித்த வசனங்கள் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் யாவரும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோமாக. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமானது தேவனுடைய ஏவுதனால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கிக வனத்துக்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கின்றனவென்று, அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதிப்பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும், ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படையாமையால் தங்களுடைய தூய்மையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும், அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும், ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்குள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்களோ அவர்கள் அனைவரும் இரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயச்சித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானார் உண்டாகும் மறுபிறப்பும் இரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னில அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் சார்ந்திருக்கிறதென்று விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய சிலாக்கியமாயிருக்கிறதென்றும், அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் குற்றமற்றதாய் காக்கப்பட கூடுமென்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்மாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய
நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் ஜெயபிரபா. நான் கொத்தன்குளம் படைஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சாட்சிக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 103, 3, 4, 5 வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வசனத்தின்படி அதிக பலவீனங்கள் ஹஸ்பண்டுக்கு இருந்தது. அவருக்கு திடீரென்று 2023 வருடம் திடீரென்று ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் சென்று பார்த்தோம். டாக்டர் அவங்களை டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு காற்றில் பிளாக் இருக்கதாக சொன்னாங்க. அது ஓப்பன் ஹார்ட் 100% அது அடைத்திருக்கிறது என்று சொன்னாங்க. அவங்க உடனே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டும் என்று கூறினாங்க. நாங்கள் ஒரு 15 நாள் கழித்து அந்த சர்ஜரியை பண்ணணும். தேவன் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கட்டளையிட்டார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சாட்சியுள்ள மகளாக அந்த இடத்தில் நிற்கிறேன். மேலும் அவர்கள் 2 நேரம் அந்த ஆப்ரேஷன் முடிந்து 2 தடவை அவர்கள் திரும்பவும் ஃபாரின் சென்று வர தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிக பலவீனங்கள் அவர்களுக்கு இருந்த போதிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்து வருகிறார். அதற்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். மேலும் அடியனுக்கு அதிக பலவீனங்கள் உண்டு. அதிலையும் தேவன் எங்களை பாதுகாத்து வருகிறார். அதற்காகவும் நான் சாட்சியுள்ள மகளாக நிற்கிறேன். மேலும் எனக்கு திருமணம் முடிந்து 7 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. தேவன் ஒரு பெண் குழந்தை எனக்கு 7 வருடங்கள் கழித்து ஒரு பெண் குழந்தையை கட்டளையிட்டார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளும் இந்த நாட்களில் 11ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறாள். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் குடும்பமாக தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்தி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். மீண்டும் பாடுவோம் மீட்பரன்பை என்றும் அவன் வழியாததே வெட்டுண்ட தேவாட்டு குட்டியின் இரத்தத்தை வாழ்த்தி புகழுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. சுத்தமும் சுகமும் உண்டாகும் அத்தன் இரத்தத்தில் மூழ்குவோர்க்கு நித்தமும் சந்தோஷமுண்டு. இத்தரையில்லவர் இரத்தத்தால் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. இங்கவர் அன்பை ருசிக்கவே பொங்குதே ஆனந்தம் புண்ணியனார். அங்குள்ளோர் பாட்டில் நாம் கூடினார் மகிமையை கூறுவார். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் இருக்கிறேன். இன்று தலைப்பு வாழ்வளிக்கும் கர்த்தர். இந்த உலகத்திலே மக்கள் எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை பெற்றவர்களாய் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மனித வாழ்விலே ஆவி, ஆத்மா, சரீரம் எவ்விதமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லது உடலில் அது சங்கமித்திருக்கிறதோ அதைபோல் முப்பரிமூல் நூலை போல நாம் ஸ்தோத்திரம், கவலை, கண்ணீர் மற்றும் பயம், அவநம்பிக்கை இவைகளிலே நாம் சிக்குண்டு அலைந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு கவலைகள் எதனால் வருகிறது? பயம் எதனால் வருகிறது?
அவநம்பிக்கை எதினால் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் கவலையோடு வாழ்கின்ற பொழுது எந்தெந்த விதத்தில் மனிதன் கவலை கொள்கிறான் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அன்பின் தேவ பிள்ளைகளே, மார்த்தாள் தன் குடும்ப காரியத்தை குறித்து கவலை கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் அவள் சோரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெத்தானியா என்னும் ஊருக்கு கடந்து சென்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை மார்த்தாலும் மரியாளும் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும், அவருக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் மிகவும் வருத்தமடைகிறாள். உள்ளத்திலே அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அப்படி அவள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அவள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அநேக காரியங்களை குறித்து அவள் கவலை கொள்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்கிறார். இன்று உலகத்திலே மக்களாகிய நாம் இவ்விதமாகத்தான் கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். பிள்ளையை குறித்து ஒரு கலக்கம், அவனுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு கலக்கம், மற்றும் அவனுடைய படிப்பை குறித்து ஒரு கலக்கம், மற்றும் கணவனை குறித்து ஒரு கலக்கம். ஒரு குடிகார கணவனாய் இருக்கின்ற பொழுது மதுவுக்கு அடிமையாகி தன் வீட்டிற்கு வேலை முடிந்து வருகின்ற பொழுது அவனுடைய நிலையை கண்டு மனைவி மிகவும் கலக்கமடைகிறாள், கவலை கொள்ளுகிறாள். அதேபோல் மனைவியினுடைய செயலை கண்டு கணவன் கவலை கொள்கிறான், கலக்கமடைகிறான். பிள்ளைகளுடைய செயலை கொண்டு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? கலக்கமடைகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் கலக்கமடைந்து கவலை அடைந்து தன்னுடைய வாழ்வில் ஒரு முழத்தை கூட்ட முடியாதபடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒதுங்கி விடுகிறார்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அதை தான் நமக்கு சொல்லுகிறாள். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லி இதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறது. ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நாம் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த கவலை, இந்த கலக்கம் என்னை விட்டு நீங்க வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை, இந்த கவலை வாழ்வில் இருந்து நமக்கு ஒளியுள்ள வாழ்வை கொடுத்து நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறார். ஆகவேதான் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இறங்குகிறவராய் இருக்கிறார், நமக்கு வாழ்வளிக்கும் கர்த்தராய் இருக்கிறார். எத்தனையோ முறை நாம் வாழ்வில் தோல்வி அடைந்திருந்தாலும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுவார், கவலையை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி
நம்மை அற்புதமான வழிகளிலே நடத்துவார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. பயம், ஒரு சிறிய விஷ சந்துக்களை கண்டாலே பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஒவ்வொரு நாளும் கணவன் மது அருந்துவிட்டு வருகின்ற பொழுது இன்று வீட்டில் என்ன நடக்குமோ என்று சொல்லி பிள்ளைகளும் மனைவியும் கவலை கொண்டு பயமடைந்து அவர்கள் அப்படியே ஓரமாய் ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனமும் 13வது வசனமும் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்றது. 13வது வசனத்திலே பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு 28 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. எரேமியா 30:10 சொல்லுகிறது, யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஆதியாகமம் 15:1 அதிகாரத்திலே, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் மகாபலன் உள்ளவராய் கேடகமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை போக்கி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மார்க்கு 4 அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, சீசர்கள் என்ன செய்தார்கள்? கடலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னணியத்திலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடல் பொங்கி எழுகிறது, காற்று கோரமாய் வீசுகிறது, அகோரமாய் வீசுகிறது. அப்பொழுது சீசர்கள் எழுந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சீசர்களை அவநம்பிக்கையில் இருந்தும் பயத்தில் இருந்தும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அப்பொழுது அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் அவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதான் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 19:9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறது. ஏசாயா 8 அதிகாரம் 13வது வசனம், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. 2 தீமோத்தேயு 17 அதிகாரம் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. லூக்கா 12 அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே பயந்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை விதமான பயங்கள் நம்மை ஆட்கொண்டாலும் கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்கிறார், பலமாயிருக்கிறார், துணையாயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒளியுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த பயமுள்ள வாழ்வை மாற்றி தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாக தேவன் கிருபை கூர்ந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய வாழ்வை பயமில்லாத வாழ்வாய் மாற்றி தேவன் ஒருவருக்கே பயப்படும்படியாக, தேவன் ஒருவருக்கே அன்பை செலுத்தும்படியாக தேவன் நம்மை உயர்த்தியிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவநம்பிக்கையை போக்கி வாழ்வளிக்கும் கர்த்தர். அவநம்பிக்கையை அவர் போக்கிறார். நம்பிக்கை, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை
வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. சீசர்கள் பயப்பட்ட பொழுது, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்ன பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த படகில் பிரயாணம் செய்த சீசர்களே அவநம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அருகாமையிலே இருக்கிறார். அவர்களுக்கு திட நம்பிக்கை இல்லாமல் போயிற்று, விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இப்படிதான் நாமும் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அருகிலே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது கையை பிடித்து நடக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலாயிருக்கிறார். அந்த நிழலை ஒதுக்கிவிட்டு, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கையை தள்ளிவிட்டு, இயேசு கிறிஸ்துனுடைய பாதையை விட்டு விலகி அவநம்பிக்கையோடு இன்று உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சத்துரு நம்மை அந்த பாதையை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. ஆம், நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆம், சங்கீதம் 71:14 சொல்லுகிறது, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்படுகின்றது. இன்று நம்மை நாமே நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்துகிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 65:5 எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறபடியால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஜீவனுள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். சங்கீதம் 65:5 எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். மார்க்கு 9:24 சொல்லப்படுகின்றது, செவிடும் ஊமையுமாய் அந்த பிசாசானவன் அவனை பிடித்து அலைகழித்து கொண்டிருக்கின்றான். சீசர்களிடத்தில் அந்த தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு வருகிறான். சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் வந்து இவ்விதமாக தன் பிள்ளைக்கு வந்திருக்கின்ற நிலைமையை குறித்து அவன் மிகவும் பாரத்தோடு கண்ணீரோடு தன்னுடைய மகனை குறித்து அவன் வேதனைப்பட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து இது எவ்வளவு நாளாக இருக்கிறது என்று சொல்லி கேட்ட பொழுது, சிறு பிள்ளையில் இருந்து அவனை எங்கே கண்டாலும் அவனை அலைகழிக்கிறது, தீயில் தள்ளுகிறது, தண்ணீரில் தள்ளுகிறது. எனவே ஆண்டவரே, இவனுக்கு ஏதாயிலும் செய்ய முடிந்தால் உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது, உடனே பிள்ளையின் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ நம்ப கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அபிவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், என் அவநம்பிக்கை போக்கும்படி நீர் உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது, நீர் விரும்புகிறபடியே ஆகட்டும் என்று சொல்லி, ஊமையும் செவிடுமான அசுத்த ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் நுழையாதே என்று சொல்லி அந்த மனிதனையும் அந்த மனிதனுடைய பிள்ளையையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒளியுள்ள வாழ்க்கையை அவர்கள் உள்ளத்திலே ஏற்படுத்துகிறார், அவர்கள் இல்லத்தில் ஏற்படுத்துகிறார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் அவர்கள் குடும்பத்தில் வருகிறது. அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கவலையோடு வாழ்கிறோம், பயத்தோடு வாழ்கிறோம், அவநம்பிக்கையோடு வாழ்கிறோம். இது நீக்க வேண்டும், இது நம்மை விட்டு அகல வேண்டும்.
மனிதனுடைய மரணம் வரையிலும் இது நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி நாம் வருகின்ற பொழுது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மீது இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிறார். மகனே பயப்படாதேன்னு சொல்லுகிறார். மகனே கலங்காதே என்று சொல்றாரு. அவிவிசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். ஆம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம், ஆண்டவரோடு நடக்கிறோம். ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை நாம் சாட்சி பகர்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கவலை, இந்த பயம், இந்த நம்பிக்கை நீங்க வேண்டுமென்றால் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், கர்த்தரை நோக்கி நாம் நிற்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இணைய வழிதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பின் தேவ பிள்ளைகளே, நீங்களும் கவலை இல்லாதபடி, பயமில்லாதபடி, அவநம்பிக்கை கொள்ளாதபடி தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், தேவனிடத்தில் முறையிடுகிறீர்கள் என்றால், கர்த்தரை அழைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று பரிசுத்தமாக இயேசுவினிடத்தில் நாம் வருகின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் கவலை, பயம், அவநம்பிக்கை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார். அவருடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில் அவர் ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்பார், நம்மை கைவிட மாட்டார். எனவே தேவனை நோக்கி நாம் பாடுவோம், தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த இணையதள வழியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே, நிற்கிற இடத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தமாக இயேசண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, நம்புகிறாயா? உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? இயேசுவின் இரத்தத்தால் உன் உள்ளம் கழுவப்பட்டதா? நீதியின் வெண்வஸ்திரம் பெற்றாயா? நீ பூரண ரட்சிப்படைந்தாயா? என்ற இந்த சரணத்தை பாடி நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கடந்து செல்வோம். நிச்சயமாக நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். பரிசுத்தமாக இயேசண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? நம்புகிறாயா? உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? இயேசுவின் இரத்தத்தால் உன் உள்ளம் கழுவப்பட்டதா? நீதியின் வெண் வஸ்திரம் பெற்றாயா? நீ பூரண ரட்சிப்படைந்தாயா? தினமுன்னடை மீட்பரை சார்ந்ததா? இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? கொந்தளிப்பெல்லாம் இப்போ அமர்ந்ததா? இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? இயேசுவின் இரத்தத்தால் உன் உள்ளம் கழுவப்பட்டதா? நீதியின் வெண் வஸ்திரம் பெற்றாயா? நீ பூரண ரட்சிப்படைந்தாயா? அவரை சந்திக்க என்னங்கியுண்டா? இரத்தத்தால் கழுவப்பட்டதா? விண்விடேக உன் உள்ளம் ஆயத்தமா? இரத்தத்தால் கழுவப்பட்டதா? இயேசுவின் இரத்தத்தால் உன் உள்ளம் கழுவப்பட்டதா? நீதியின் வெண் வஸ்திரம் பெற்றாயா? நீ பூரண
ரட்சிப்படைந்தாயா. மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கிறதான அன்பின் பரமபிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் முன்வைத்து எங்கள் அப்பனாகிய உம்மையை நாங்கள் கர்த்தாவே துதிக்கத்தக்கதாக தகப்பனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் நீர் அறிந்து எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்ததான ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் நன்றி கட்டவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்காதபடிக்கு நன்றியுடையவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே அநேக பாடுகளை நீர் பட்டீர் என்பதாக அதை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்து அப்பா எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே அறையுண்டு எங்களுக்காக ஆண்டவரே உயிர் நீத்ததான எங்கள் தகப்பனாகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறதான தருணத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எங்கள் அப்பனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீர் அரசாட்சி செய்கிறதான ஆண்டவரே யூத சிங்கம் ஆண்டவரே, யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம். ஆனால் எங்கள் தகப்பனாகிய நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீர் விடுதலையும் மீட்பையும் ரட்சிப்பையும் அருளுகிறதான தேவன் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக எங்களுடைய அவிசுவாசம் ஆண்டவரை மறைந்து போகத்தக்கதாக எங்களுடைய அவநம்பிக்கை ஆண்டவரை மாறி போகத்தக்கதாக ஐயா நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக செய்த பாவங்களை நினைத்து பார்க்கத்தக்கதாக எங்கள் தகப்பனீர் எங்களுக்கு செய்து வருகிற மட்டில்லாத கிருபைக்காக நன்றியுள்ள இதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் மறுதலிக்காதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நாங்கள் சிலுவையில் அறையாதபடிக்கு பரியாசம் செய்யாதபடிக்கு எங்கள் தகப்பனாகிய நீர் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா நீர் போதுமானவராக இருந்து எங்களை காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இம்மட்டும் காத்து வந்த தேவன் இனியும் வரக்கூடியதான நாட்களிலும் எங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டவனையோ ஆண்டவரே என்னுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன தகப்பனே, ஆனாலும் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாகிய எங்களை ஆவியிலே நாங்கள் ஆண்டவரே பிரகாசமுடையவர்களாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. என்ன நோக்கத்தோடு தம்முடைய பணியை நாங்கள் செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறோமோ அந்த பணியை நாங்கள் செய்து நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. முதலாவது எங்கள் ஆண்டவராகிய உம்மை நாங்கள் தேடத்தக்கதாக ஆண்டவர் நீர் செய்து வருகிற நன்மைகளை நினைத்து பார்க்கத்தக்கதாக எங்கள் தகப்பன் நீர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதலாவது எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்தல்லும் எங்களுடைய இரட்சண்ய சேனையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அகில உலக இரட்சண்ய சேனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே ஊன்றுகோலாக இருந்ததான எங்களுடைய ஜெனரல் வில்லியம் பூத்தையும் ஆண்டவரே அப்பா கேதரின் புத்த அம்மா அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமாக எங்களுடைய இரட்சணை சேனைக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படத்தக்கதாக ஆவியானவரே நீர் துணை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே முதலாவது எங்களுடைய மாகாணத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டிவிஷனையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு
ஒவ்வொரு திருச்சபைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் நாதா. ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையில் இருக்குதான ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும்படியான சுலாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்னிட்டு பார்க்காதபடிக்கு, முன்வைத்த காலை பின்வைக்காதபடிக்கு ஒவ்வொருவரும் செயல்படத்தக்கதாக, ஒவ்வொருவரும் அதன்படி நடப்பதற்கு ஏற்றதான வழிகளை ஆண்டவர் நீர் வகுத்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பயத்தோடு திகிலோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு ஆண்டவரே தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நல்ல மதிப்பெண்களை பெறத்தக்கதாக நல்ல ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்ன தகப்பனே. விசுவாசிகளின் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்ன தகப்பனே. படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொன்ன அன்பின் நல்ல ஆண்டவரே. அவ்விதமாக நீர் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் வேலைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளுக்கு கடந்து செல்வதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் விவசாய வேலை செய்கிற பிள்ளைகள், கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், அரசாங்க வேலை செய்கிற பிள்ளைகள், தனியார் துறைகளிலும் காவல்துறைகளிலும் பணி செய்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தையும் தேச தலைவர்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். அமைதியை ஆண்டவர் நிலைநாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது நீர் கிருபையாயிருந்தல்லும் காலை முதல் மாலை வரையிலும் உடைய பிரதான கிருபையினால் நீர் எங்களை தாங்கி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இறக்கம் வந்த நல்ல பிதாவே. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மனோகரமான ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பாராக.